கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு அன்று கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை தேவன் நடத்துவாராக. ஜோமனுமா பரிசுத்த தேவனே, காலைதோறும் கிருபை புதிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். நம்முடைய மீறு நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு மண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக. யார் சொல்றதுங்க? ஏசாயா. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஆண்டவர் நம்மளுக்காக அடிக்கப்பட போடுகிற அந்த பாடல் முன்கூட்டி என்ன பண்றாரு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த தழும்புகளாலே நீங்கள் குணமாக. ஸோ தழும்பு ஒரு நாளும் மாறாது. சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுவாங்க, தழும்பு வைப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்ன சில தழும்பு வைப்பாங்க. அந்த தழும்பெல்லாம் பார்த்தா இன்னும் எல்லாருக்கும் தழும்பு இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் 10-30 வருஷத்துக்கு 20 முன்னாடி பார்த்தா தழும்பு வச்சுருப்பாங்க. தாய் தப்பு தழும்பு வச்சுப்பாங்க. தழும்பு ஒரு நாள் மாறாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த தழும்பு ஒன்றும் செய்யாது. நம்ம தழும்பு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய விழாலில் அவருடைய கைகளிலே துளைக்கப்பட்டது ஆணிகள். ஆண் துளைக்க போனா ஓட்டை விழுந்துச்சு. ஓட்டை அடிச்சதுனால என்ன பண்ண, ஓட்டை இந்த பக்கம் அதான் நம்மளுக்காக ஆணி அடிக்கப்பட்டது. இந்த கையில ஆணி அடிச்சா அப்படி வலிக்குங்க. அடிக்கும். ஒரு கடுகு அடிச்சா நம்மளால தடுக்க, சுழின்னு அடிச்சு தன் மேல அடிச்சா பயங்கரமா சுடுது. ஆனா அந்த கையில பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சுக்காரு பாருங்க. வீடியோ பார்த்து கொண்டு அருமையா தேவ பிள்ளைகளை, உங்கள் மேலே தேவன் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். எங்களை நேசிக்கிற யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை நேசிக்கிறது ஏதோ வாயில சொல்லிவிட்டு போற தேவன் அல்ல, சொல்றதை செய்கிறதா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம மேல அன்பா இருக்கு அன்பான்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை, நமக்காகவே பூமியில பாடுபட்டார். நொறுக்கம் நம்ம கையில அடிக்க வேண்டிய ஆணி இயேசுனுடைய கரத்திலே அடிக்க. கையில எத்தனையோ பாவம் செஞ்சு, எத்தனை பேர் திட்டு, எத்தனை பேர் அடிச்சிருப்போம், எத்தனை பேர் காயப்படுத்திருப்போம். ஆனா அந்த கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கையை நம்ம பட வேண்டிய அந்த வேதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில ஆணிகள் அடிக்கப்பட்டது, துளைக்கப்பட்டது, தொங்குறார். அப்படியே நடுவானது நமக்காக சிதைக்கப்பட்ட உடம்பு இயேசு கிறிஸ்துவின் சரீரம். எதற்காக? நீங்களும் நானும் சுகமாய் வாழும்படி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அந்த இயேசுவின் தழும்புகளால தான் நான் சுகமாய் இருக்கிறேன். எகிப்துக்கு வரப்பண்ண வியாதி ஒன்று உனக்கு வரப்பண்ணேன். அது இவ்வளவு பெரிய வியாதியாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய வியாதியாலும் சரி, இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகள். அந்த தழும்பு ஸ்தோத்திரம். தோமா, ஆமா, இந்திய தேசத்துக்கு அனுப்பப்பட்ட தோமா. இயேசு கிறிஸ்து இருந்த 12 பேர் இருந்த ஒரு தோமா என்ன பண்ணாரு? இயேசு கூட தான் இருந்தார். ஆனா இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகும் நான் இயேசுனுடைய நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், ஆனா விழாவில் கைவிட்டத்தை பார்த்தா நம்புவேன்னு சொல்லி அப்படி காத்திருந்தார். பூட்டின அறைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவராக இயேசு உள்ள போனார். உயிர் தெழுந்து மரித்த அடக்கம் உயிர் தெழுந்து மறுபடியும் உள்ள போய் பேதுருக்கு வெளிப்படுகிறார். எல்லா மனுஷனும் வெளிப்படுகிறார். தோமாவும் பார்க்கிறார். அதை போய் கிட்ட போய் என்ன பண்ணாரு? பரல் வச்சு பார்க்கிறார். அந்த கையில போய் தொலாவுறாரு. எலும்புல அந்த விழா தழும்பு பார்க்கிறார். இவர் தான் நமக்காக சிந்தப்பட்டார், நமக்காக அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து அச்சு அடையாளங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்யாது, இந்த பலவீனம் உங்களை ஒன்றும் செய்யாது. சில பேர் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் சொல்ல நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, இயேசுவின் தழும்புகளை நம்புங்க, இயேசுனுடைய காயத்தை பாருங்க. பார்த்ததுனால அல்ல, ஆண்ட சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிங்க. அந்த தோமா சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்டதுனால விசுவாசிக்கப்பா, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்க. அந்த தழும்புகளாலே இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வியாதி உங்களை ஒன்று என்ன பண்ண, வியாதி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நமக்காக வேதனைப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. இயேசுவே, தழும்புகளால் எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, சமானத்தை கொடுங்க ஆண்டவர்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டு உங்களுக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்துவமாயிருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்,
அவரை எண்ணாமற் போனோம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு அசட்டை பண்றாங்க? ஒருவேளை எல்லாரும் அசட்டை பண்ணா நீங்களும் அசட்டை பண்றீங்களா? நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இயேசுனுடைய வார்த்தையை ஆமே கேளுங்க. இயேசுவின் வார்த்தையை ஆமே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க இருக்கிறத சொல்லுங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அந்த தழும்புகள் ஆமே எதிரிகளின் சத்துருவின் பற்களை நிர்மலமாக்கி உங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் நேராய் வழிகளை நடத்தி உங்களை ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். பரிசுத்தம் கிருபை நல்ல தகப்பனே, உங்களுடைய தழும்புகளாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.